குட் மார்னிங் சொல்லுங்க. இப்போ இந்த எப்பிலெப்சி நான் என்ன, எப்பிலெப்சிங்கிறது சீஜர்ஸும்பாங்க, ஃபிட்ஸுவாங்க, கொலோக்கியலி காக்கா வலிப்பு. அந்த காக்கா எங்கே வந்ததுன்னு தெரியாது, பட் காக்கா வலிப்புங்காம. இது வலிப்பு நோய் ஓட இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர் ஒரு தாட் கான்செப்ட். எல்லாமே ஒரு சான்ஸ் கான்வர்சேஷன் வித் டாக்டர் ஐயப்பன் அபவுட் எபிலெப்சி சர்ஜரிஸ் தட் வி ஆர் டூயிங். தட் இஸ் எபிலெப்சிக்காகவே ஆப்ரேஷன் பண்ணுறது தட் வி ஆர் டூயிங். ஒரு ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு and it has got changed and transformed, and now we are here at the launch of the Regional Epilepsy Centres of Kauvery Hospital, and I thank Dr. Ayyappan for giving that, making that thought, that idea, that seed into the plant which we want to grow it into a tree which bears fruit. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன் எபிலெப்சி, ஏன் வலிப்பு நோய்? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், வலிப்பு நோய் வந்து ரொம்ப காமன். அப்ராக்சிமேட்லி 1% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் ஹேஸ் எபிலெப்சி. இந்தியாஸ் பாப்புலேஷன் 1.5 பில்லியன். தட் மீன்ஸ் 1.5 மில்லியன் people have got epilepsy. ஓகே, இப்போ எபிலெப்சிக்கு நிறைய மருந்து வந்தாச்சு, நிறைய புதுசாக மருந்து வருது, வந்துட்டே இருக்குது, பழைய மருந்துகளும் இருக்குது. பட் 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸ் who have epilepsy அந்த மாத்திரைனால எபிலெப்சி கண்ட்ரோல் ஆகிறது கிடையாது. மாத்திரை சாப்பிட்டாலும் எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமாக இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா 3 மாத்திரை 4 மாத்திரை சாப்பிட்டாலும் எபிலெப்சி வந்ததுன்னா பேஷண்ட்ஸ் கண்டினியூ டு சஃபர். அண்ட் அந்த சஃபரிங்கை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸில் நாங்கள் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரோட்டோக்கால் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக எபிலெப்சிங்கிறது நியூராலஜிஸ்ட் பார்க்கறது. ஸோ டெஃபினட்டாக பேஷண்ட் நியூராலஜிஸ்ட்டை பார்ப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. பட் சப்போஸ் அந்த ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா, சப்போஸ் த ஃபிட்ஸ் ஆர் நாட் கண்ட்ரோல்டு, தென் கம்ஸ் இன் அதர் பீப்புள். யூ ஹாவ் டு டூ அ ஹை டெஃபினிஷன் எம்ஆர்ஐ. நியூரோரேடியாலஜிஸ்ட் அந்த எம்ஆர்ஐயை பார்க்கணும். நியூரோரேடியாலஜிஸ்ட் பார்த்துட்டு இஇஜி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, ப்ராப்பர் எலக்ட்ரோஃபிசியாலஜி, ஒரு சாதாரண இஜி, லாங் டியூரேஷன் இஇஜி பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் வீடியோ இஇஜிங்கிற விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நியூராலஜிஸ்ட்க்கு கிடச்சிதுன்னா, பின்ன ஏதாவது மூளையில் பிரச்சனை இருக்குதா, ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒரு மூளையில் ஏதாவது ஒரு இடம் சரியா இல்லையா. ஏன்னா எபிலெப்சிங்கிறது என்ன? எபிலெப்சிங்கிறது மூளையில் ஒரு ஷார்ட் சர்க்கிட். நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லாம் இருக்குது, சப்போஸ் அந்த கேபிளில் ஷார்ட் சர்க்கிட் ஆச்சுன்னா ஸ்பார்க் ஆகும் இல்லையா? அதே தான் எபிலெப்சி. நம்ம மூளையும் மைக்ரோ வோல்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் தான் வேலை செய்யுது. ஸோ சப்போஸ் அந்த போக வேண்டிய ஒரு கம்யூனிகேஷன் சரியாக போகாமல், ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல், கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுல் மூளைக்கு பரவிடுச்சுன்னா அது வலிப்பாக வெளியில் தெரியும். அதுதான் எபிலெப்சி. ஸோ அந்த எபிலெப்சியை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நோக்கம் தான் இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர். பட் இந்த நியூராலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் பத்தாது, எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் பத்தாது. ஏன்னா ஒரு தடவை ஃபிட்ஸுக்கு ரெகுலராக வருதுன்னா பேஷண்ட்டோட மைண்ட் ஒர்க்கிங், பேஷண்ட்டோட தாட் ப்ராசஸ், மெமரி, எவ்ரிதிங் கெட்ஸ் அஃபெக்டட். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா நாங்கள் ரெகுலராக பார்க்குறது, ஸ்கூல் போகிறது ரெகுலராக ஃபிட்ஸ் வருதுன்னா ஒரு
class topper வந்து he or she starts failing in class. So that becomes very demotivating for both the child and the parents. So we need a clinical psychologist. We need to look at intelligence of the child, என்ன மாதிரி memory disturbance childக்கு இருக்கு, childோட psychology எப்படி நம்ம affect ஆயிருக்குது, எல்லாமே நாங்கள் பார்க்கணும். And finally, it has to come to surgeons, because 20 to 30% of these patients will need some form of surgery to cure the epilepsy. ஒன்று மெடிசன்ஸில் க்யூர் பண்ணணும், இல்லட்டா கண்ட்ரோல் பண்ணணும், இல்லட்டா சர்ஜரிக்கு போகணும். இந்த கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிற பேஷண்ட்ஸை தான் நம்ம வந்து ஒரு டீம் மீட்டிங் வச்சு, ஒரு மல்டிடிசிப்ளினரி டீம் மீட்டிங், MDT மீட்டிங் வச்சு, protocol based, scientific based, evidence based, we have to see whether the child or the adult needs surgery for the epilepsy. And adu panna, there is a very good chance, 75 to 80% chance of cure of the patient from epilepsy. Not only will the fit stop, we can also start reducing medication. 4 மெடிசின்ஸில் இருக்கிறச்ச குழந்தையோ அடல்ட்டோ டல்லாக இருப்பாங்க. அதை குறைச்சிட்டாலே என்னாகும், அவங்க பிரைட் ஆகிடுவாங்க, அவங்க ஃபங்க்ஷனிங் பெட்டராகும், அவங்க ஸ்கூல்லேயோ அவங்க ஒர்க் பிளேஸ்லேயோ தேர் ஃபங்க்ஷனிங் பிகம்ஸ் பெட்டர், they contribute more and they become better human beings in their lives. இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டரோட ஒர்க்கிங் எப்படின்னா, ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல், 3 காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது. ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் we have a recognized neurologist who will lead the team over there and see the epilepsy clinic, the epilepsy center in each hospital. We have a common protocol, common pro forma, and once in 2 weeks, difficult cases will be discussed amongst the neurologists and other team members like psychologists, neurosurgeons, everybody. And then decisions will be taken on what is to be done, what is best for this particular patient, based on evidence, based on what the patient is suffering from. Surgery for epilepsy na bayapada vendam. The risk in these surgeries is very low. It is only about 2 to 3%, and it is much easier than many of the other neurosurgical procedures that are done for patients. So it is mainly a selection, mainly coming together of multiple specialities, multiple professionals together. And this, I am proud to say, I think we are one of the first in Tamil Nadu to develop this sort of a center. So I think I must thank the management of Kauvery Hospital for encouraging the clinicians to do things like this, because this is where we are able to help society. Thank you very much. Through a difficult time with pain and suffering due to epilepsy. Now, epilepsy, as Sir told, is quite a common disease, and mostly the onset is in childhood. And that 1% of children of the population who are in India, most of them have their onset in childhood. And I am a person who is passionate about children and their growth, their potential to achieve their maximum potential, because the growing brain is more vulnerable to a devastating disease like epilepsy. When the epilepsy is actually a medical emergency, and we have trained personnel to deal with this 24/7, all days, round the clock, to deal with any child who is coming to the emergency department then and there. Because epilepsy has to be, seizure is a medical emergency and has to be stopped immediately. So as Sir was telling, sometimes parents don't bring the child to the doctor at all, to the neurologist at all. They think that it is something else and it's a minor issue and it can be left off. But we don't encourage that thing to happen. It is really devastating. And we have centers all over Chennai here to guide them and immediately give the first aid and also the treatment. There's another group of seizures which happens repeatedly despite giving drugs. And those are the problematic seizures which are difficult to control. And this happens because of repetitive firing of some portions of the brain. And what do we do with those children? We, as Madam was telling, listen to that story, hold hands of the parents,
calm down, give them confidence, and listen to how the child is suffering from that particular seizure. And then we plot or map the brain which is problematic, precisely, pinpoint, and then take a decision what next best to be done. Be it medications, be it surgery, or being it a stimulation of that particular region, and ultimately stop that fits from happening again and again. As we all know, the fits which is going to be happening in a recurrent fashion, it is going to be harming the development of the child and ultimately stopping the maximum potential which the child is going to be achieving. So வலிப்பு நோய்ங்கிறது வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அது சில நோய்களை ரொம்ப ஈஸியாக நாங்கள் சரிப்படுத்துகிறோம். சில நோய்களை சில நேரத்தில் அதே வலிப்பை ஒரு டீமாக ஒர்க் பண்ணி அந்த மருந்து மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கூட அந்த ஃபிக்ஸை அல்டிமேட்லி சரிப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி. Diagnosis, medical management and surgical management. டாக்டர் மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அனைவரும் எபிலெப்சியோட பற்றி அதை டயக்னோசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஹைலைட் பண்ணாங்க. But I want to highlight on one more important thing, the social stigma associated with epilepsy. அநேகமாக நம்ம எல்லாரும் இங்கே இருக்க எல்லாரோட ஒரு ஃபேமிலியிலையும் நமக்கு எய்தர் இந்த ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தருக்காவது வலிப்புன்னு இருந்திருக்கும். அது சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை யங் அடல்ட்டாக இருக்கலாம், அது சம்டைம்ஸ் வந்து ஈவன் ஆஃப்டர் 40-50 இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வலிப்புங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு விதத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நம்ம யாருக்குமே அதை பற்றி ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடையாது. And the social stigma associated with epilepsy is very, very high, particularly in a country like India. Personally, I know one of my friend's grandson, he is in the class, I think, 3rd or 4th standard. ஒரு தடவை அவருக்கு ஃபிட்ஸ் வந்தது ஸ்கூலில் இருக்கப்போ. அதர்வைஸ் a brilliant boy, right? He is a topper, everything. Then after that, the school got panicky. And the school teacher, headmasterலாம் கூப்பிட்டு, ஸோ இந்த சைல்டுக்கு வந்து ஃபிட்ஸ் இருக்குது, இந்த சைல்டை வந்து நீங்கள் எங்கள் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இந்த கூட பார்த்துட்டு இருந்த மற்ற சில்ட்ரன் எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட ஒரு சொசைட்டியோட இது வந்து எதுக்கு why should my child with study with another child who may have a disability அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் another friend of mine whose daughter who is in the early 30s who was very aspiring ஒரு IT கம்பெனியில் சீனியர் பொசிஷனில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் she was extremely qualified and coming up in the career to become a CEO, international company, multinational company. அவங்க வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ she developed fits first time in the mid-30s. the first time வந்து she had fits. Then okay, she recovered well, but the multinational company, they wanted her to take time off for 2 to 3 months, and also they were not willing to consider her promotion when the next cycle of appraisal came. And they wanted the medical board to certify that she is fully mentally competent அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ்னு வந்தாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் அல்லது அவங்களோட மூளை வளர்ச்சி தரமாகவும் பாதிப்பு இருக்குங்கிறது தான் ஜென்ரலாக இருக்குது. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்து பெரிய பெரிய ஃபேக்டர் அது. ஸோ பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் சே எனிதிங், எது வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வலிப்பு இருக்குது, இதுக்கு காரணம் இதுதான், இது சரியாக போகுங்கிறது மாதிரி இல்லாமல் அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து எபிலெப்சி பார்த்தீங்கன்னா, எஸ் டாக்டர் ஸ்ரீதர் சார் அவங்க சொன்ன மாதிரி 10 பேர்த்துக்கு எபிலெப்சி இருந்தால் அதில் 2 பேர்த்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். பட் அந்த 2 பேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தீஸ் பேஷண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இனிஷியலாக பார்க்குற ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் ஃபர்தராக பார்க்குற நியூராலஜிஸ்ட், நியூரோரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அசஸ் பண்ணி, எஸ்
அவுட் ஆஃப் இந்த 10 பேஷண்ட்ஸில் வந்து இவங்க 2 பேரும் சர்ஜரியில் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோசர்ஜனையும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் தென் தே வில் பெனிஃபிட். சரி, ஐ எம் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் நான் வந்து அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தேன்னா நீ ஆர்த்ரைட்டிஸோட அதில் 10ல் 2 பேர்த்துக்கு சர்ஜரி, 2 பேர்த்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். மீதி 8 பேர்த்துக்கு வந்து நான் நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை நீ ஃபிசியோதெரப்பியோ சொல்லி நான் மேனேஜ் பண்ண முடியும். But the clinical ability to diagnose who needs surgery, that's important. இது first of all a proper referral to a center and also identifying the patients who will benefit from surgery நடக்கிறது இல்லை. அதனால தான் அந்த fragmented healthcare system சொல்லுவோம். Not only in India, anywhere, even in the Western countries where I worked, proper recognition of patients with epilepsy who will benefit from medicines, who will benefit from surgery and identify பண்ணி by the time they reach the proper center it will be many times very late. So அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த fragmented healthcare as far as the epilepsy service is concerned, we want to integrate at least within the Kauvery Hospital to start with. See, all the 3 hospitals in Chennai, ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் திரும்பி என்னோட மல்டிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். இந்த 3 ஹாஸ்பிட்டல் சென்னையில் நம்மளுது இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிக்கிறோம். 120 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இன் ரேடியல் ரோட். இந்த 4 ஹாஸ்பிட்டல்லையுமே வி ப்ரொவைட் டெர்ஷரி டு குவாட்டர்னரி கேர். இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறோம். இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையுமே Neurosciences, which includes neurology, neuroradiology, neurosurgery, one of the high volume and highest number of patients and surgeries இருக்கிற டிபார்ட்மெண்ட். இந்த 3 இதுலையுமே நம்ம ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு சர்வீஸ் கொண்டு வரணுங்கிறது தான் டாக்டர் ஸ்ரீதர் அவங்களோட விஷன். இப்போ இந்த சிஸ்டம் லைக் வந்து டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி we will meet frequently, discuss the cases, who needs what அப்படிங்கிறது. ஆங்காலஜியில் எடுத்திங்கன்னா அது இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். the tumor board மீட்டிங்னு ரெகுலராக நடக்கும். பிகாஸ் no one doctor can provide solution to a case, from the pathologist to ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்லேருந்து எல்லாருமே சேர்ந்து they meet and then decide. அந்த டியூமர் போர்ட் கான்செப்ட் மாதிரி தான் இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்னு சொல்லிட்டு அக்ராஸ் த சென்னை ரீஜன் த எபிலெப்சி பேஷண்ட்ஸை we treat, அவங்க எல்லா கேசஸையும் டிஸ்கஸ் பண்ணி டு ஐடென்டிஃபை which cases need surgery, which will benefit from surgery, because this is not a common surgery, this cannot be done everywhere. அதனால தான் we want to regionalize and centralize this specialized service in one center. So why this media interaction அப்படின்னா I want to first of all மக்களுக்கு வந்து இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, ஒரு இந்த வலிப்பு அந்த ஃபிட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு. டாக்டர் அருள்மணி அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் முற்றிலும் பூரணமாக குணப்படுத்தக்கூடிய கண்டிஷன். யூஸ்வலாக கேன்சருக்கு தான் நம்ம பேசி கேள்வோம், மார்பு புற்றுநோயோ எல்லாமே முழுமையாக க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எபிலெப்சியை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். பீப்புள் நார்மலாக நினைக்கிறது வந்து இவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்களா, இவங்க இன்டெலிஜென்ஸ் லெவல் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்குது. எல்லா சந்தேகங்களும் நம்மளை ஸ்பெஷலிஸ்ட்டை கேளுங்க. ஒரு கரெக்டான பாசிட்டிவ் மெசேஜ், பாசிட்டிவ் ஹெல்த் மெசேஜை பற்றி நீங்கள் தயவுசெய்து மக்களுக்கு கொண்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் which will benefit from surgery better done at a few specialized centers like Kauvery, not everywhere. அதுதான் இந்த மீடியா இன்ட்ராக்ஷனோட ஒரு நோக்கம். Thank you again. I congratulate all my esteemed doctors and medical administrators and medical directors for having organized this service. Thank you. Good morning and vanakkam to one and all assembled here. And at the outset, I'm very happy to be a part of the launch of the Regional Epilepsy Center at Kauvery Group of Hospitals. We are launching this specialized program for assessment, medical and surgical treatment of epilepsy in both children and adults. Our comprehensive pre-surgical evaluation is available for patients whose seizures are drug refractory. Our mission is to bridge the gap between patients requiring surgery for epilepsy and the actual number of surgeries that are happening around. Our goal is to help our patients achieve seizure freedom without side effects and lead healthy and independent lives. And I'm happy to say that at Kauvery Group of Hospitals, we have the necessary infrastructure and an excellent team across the branches to cater to this growing need. And thank you.